शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 21 டிசம்பர் 2025 முதல் கொண்டு 27 டிசம்பர் 2025க்குமான, அதாவது தமிழில் பார்த்தோம்னா மார்கழி 6ஆம் தேதியிலிருந்து மார்கழி 12ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை, ஞாயிறு முதல் சனி வரைக்குமான பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலா நம்ம பஞ்சாங்கத்தை டிபெண்ட் பண்ணாம ஒவ்வொரு நாளும் பூஜை புனஸ்காரங்கள். ஏனென்றால் மார்கழி மாதம் அப்படிங்கிறது அதாவது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கார்த்தால ஒரு 4:30 மணிக்கு எழுந்திருக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா தி பெஸ்ட், அல்லது 6 மணிக்காவது எழுந்து விட வேண்டும். அதுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஒரு திருவிழா நாட்களாக மாறும், வாழ்க்கையே மேம்படும். சரி, இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளை டைரக்டா போடுவோம். இந்த வாரத்துல சந்திராஷ்டமம் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளுக்கும் அமைந்திருக்கிறது. இந்த வாரமானது மார்கழி மாதத்தினுடைய ஒரு வாரமாக வர்றதுனால விவாகம், சுப முகூர்த்தம் இதெல்லாம் கிடையாது. அதனால அந்த இதுக்கு நம்ம போகல, நேரடியாக நம்ம பலனுக்கு போயிடுறோம். ஆனால் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில 4:30 மணிக்கு எழுந்திருந்தால் அந்த வருடம் முழுவதுமே நம்முடைய வாழ்க்கையை நாம் வெல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட். அது நீங்க கடவுள் பக்தி இருக்கிறதோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம நேரடியாக பலனுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமம் மிதுனம், கடகம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்தந்த ராசியில பார்ப்போம். பொதுவான பலன்கள் என்ன இந்த வாரம்? மிதுனத்துல காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துல குரு மிதுனத்துல வக்கரம் பெற்று தன்னுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். 5ஆம் இடமாகிய சிம்மத்துல கேது இருக்கிறார். 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் புதன் இருக்கிறார். 9ஆம் இடமாகிய தனுர் ராசியில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் ஆகிய இந்த 4 பேரும் இருக்கிறார்கள். ராகு 11 லாபஸ்தானத்திலும், சனி 12 அதாவது மீனத்திலும் இருக்கிறார்கள். இப்ப இதுக்கு பொதுவான பலன் பார்க்க வேண்டும் அப்படின்னா முக்கியமாக இந்த வாரம் பெரிய பண பரிமாற்றங்கள் நிகழக்கூடிய வாரம். சுக்கிரன் 9ஆம் இடத்துல ஏறி உட்கார்ந்து, ஆனால் கேத்துவோட நட்சத்திர பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கும் போது சுக்கிரன் இந்த உங்களுடைய காலபுருஷ தத்துவத்துல பார்த்தீங்கன்னாக்கா தன ஸ்தானத்திற்கும், பிறகு 7ஆம் இடமாகிய அதாவது தைனந்தின அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவார், அதாவது ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கும் கர்த்தா அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்துல. அப்படிங்கிறது பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும், பரிமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரு மாதிரியான பொது. ஆனால் வாகன விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலும் கூட சந்திரன் ஞாயிறு திங்கள் தனுர் ராசியிலும், பிறகு செவ்வாய் புதன் மகர ராசியிலும் இருக்கிறார். அப்புறம் வியாழன், வெள்ளி, சனி. இந்த வியாழன் வெள்ளியில அவர் ராகுவோட இருக்கிறார், சனிக்கிழமை சனியோட இருக்கிறார் சந்திரன். அதனால இந்த வாரத்துல நல்ல நாட்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஞாயிறு முதல் புதன் வரைக்குமே. வியாழன் வெள்ளி அப்படிங்கிறது ராகுவோட சேர்ந்து இருக்கிறார், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக எல்லாருக்குமே இந்த வாரம் வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களுமே கொஞ்சம் மன அமைதியின்மை அப்படிங்கிறது இருக்கும். வியாழன் வெள்ளியில என்ன பண்ணக்கூடாது மெயினா அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ரேஷன் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், அதாவது ஆப்ரேஷன்னா எமர்ஜென்சினா நோவே. ஆனா குழந்தைகள் நம்ம பிரசவம் பார்க்கும் பொழுது நம்ம டைம் கேட்பா இல்லையா, டாக்டர்ஸ் கூட டைம் கேட்குறா, நீங்க டைம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, அந்த
வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களையுமே தவிர்ப்பது மிக மிக நல்லது முடிந்தால். ஆனா என்னுடைய கொள்கை பிரகாரம் குழந்தை பிறக்க வேண்டியது அது இயற்கையினுடைய கையில். அதனால நான் மேக்சிமம் வந்து டைம் அதுக்கு குறித்து கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் அது அதுவாக பிறக்க வேண்டும். இருந்தாலும் இந்த காலபுருஷ தத்துவத்துல 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட, குருவனுடைய பார்வையில் இருந்தாலும் கூட அது சரி வராது. ஏன் அப்படின்னா, நீங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் சுக்கிரனும் எல்லாம் கேத்துவனுடைய நட்சத்திரத்துல. அதனால அந்த மாதிரியான ஒரு குழந்தை இது மட்டும்தான். அந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த வியாழன் வெள்ளி சனியில வந்து, அதுவும் சனிக்கிழமை நோ இன்வெஸ்ட்மெண்ட். எதுலேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, ஒருத்தருக்கு பணம் திருப்பி கொடுக்கறதா இருந்தாலும் சனிக்கிழமை கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு வியாழன் வெள்ளி கூட ஓகே, ஆமா, திருப்பி கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்காக வந்து நான் திருப்பி கொடுக்காம இருந்தா பெரிய லாஸ் ஆயிடும் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சனிக்கிழமையை அவாய்ட் பண்ணணும். இது ஒரு நான் எடுத்தேன். பிறகு ஒரு மீட்டிங் நடக்க போறது. ஒரு மீட்டிங்குங்கிறது நம்ம கையில் இல்லை. நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணினேன்னாக்கா யூ ஹாவ் டு அட்டெண்ட். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது. எப்போது வியாழன் வெள்ளி சனிக்கிழமை மேக்ஸிமம் இருக்காது. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரியா? இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்தில், அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இது. எதற்கு தெரியுமா? நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்னாக்கா ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும் இந்த வாரம். இந்த வாரம் வந்து சொல்லப்போனால் அதிர்ஷ்டகரமான வாரம். நல்ல சுற்றுலா வந்து இந்த வாரத்தில் தானே எல்லாம் நியூ இயருக்கு வாரம் இல்லையா? எல்லாம் என்ன ஃபங்க்ஷன் வரும்னு உங்களுக்கும் தெரியும். ஹாலிடேஸ் இருக்கும். அப்படிங்கும்போது நல்லா ரவுண்ட் அடிக்கக்கூடிய வாரம் தான். எல்லாமே கேத்துவோட நட்சத்திரத்தில், கேத்து வந்து சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கிறாருனாக்கா சுற்றுலா அப்படி ஜாலியாக இன்ப சுற்றுலாவாக இருக்கும். ஆனால் வண்டிகளில் ஜாக்கிரதையாக இருங்கள். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து அதை வந்து இது பண்றார். அப்படிங்கும்போது அஸ்தமனம் ஆகிறார். செவ்வாய் அந்த பக்கம் இருக்கிறது, அதுவும் சூரியனுக்கு ஒரு 6 டிகிரியில ஒரு உள்ளே இருக்கிறது. அப்படிங்கும்போது வண்டி வாகனங்கள்ல பத்திரம். இன்னும் கூட நீங்க வந்து வண்டியை வந்து கிளம்பும் போது, ஒரு வெளியூருக்கே கிளம்புறோம் அப்படின்னாக்கா எலுமிச்சம்பழத்தை நம்ம டயர்ல வச்சுட்டு கிளம்பும். இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா, அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளா பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க திருஷ்டியை கழிக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து முடிந்தால் வந்து பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டிக்கான ஒரு நம்பிக்கையாக. ஏன்னா நம்ம சங்கல்பந்தான் வந்து நம்முடைய வாழ்க்கையாக பரிணமிக்கிறதுங்கும் போது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் தவறு இல்லை. அப்புறம் காதல் விவகாரங்களில் இந்த வாரம் வியாழன் வெள்ளி சனி ப்ரப்போஸ் பண்ணுறதோ அல்லது அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பதோ வேண்டாம். பிறகு மாணவ செல்வங்கள் இந்த 3 நாட்கள் இல்லை இந்த வாரம் முழுவதுமே நான் சொல்கிறேன், அவர்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறது. அதை வந்து குறைத்து கொள்வது நல்லது. இரவுகளில் நீங்கள் வந்து 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துடுங்க. படிக்கின்றவர்கள் நான் சொல்கிறேன், இந்த 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் படிக்கலாம். அப்புறம் தூங்கிட்டு காலையில் எழுந்து வெள்ளனை எழுந்து படிக்க ஆரம்பிங்கள். அப்புறம் கொஞ்சம் நம்ம வெளியூர் வெளி மாநிலங்களில் சில ஒப்பந்தங்கள், சில கான்ட்ராக்ட், இதெல்லாம் அந்த ஞாயிறு முதல் புதன்கிழமைக்குள்ள பண்ணிடுங்க. நோ ப்ராப்ளம். அதுலேயும் கூட சந்திராஷ்டமம்லாம் வரும், அதனால சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இது பொதுவான பலன். பிறகு ஃபாரின் கரன்சி, அதற்குண்டான எஃபர்ட்ஸு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம்னாக்கா நமக்கு அது ஒரு லாபம் இருக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, கவர்மெண்ட் மூலயமாக ஒரு லாபம் கிடைப்பது, இது எல்லாமே இருக்குது. நிறைய நன்மைகளும் இருக்குது. சில விஷயங்களில் இந்த கேத்துவோட இணைஞ்சதுனால சில விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. இதுலன்னா சகோதர உறவோட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது மூத்த சகோதர உறவோட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எங்கே போனாலும் நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கணும் இந்த வாரம். அவ்வளோதான். இது யாருக்குன்னாக்கா 12 ராசிக்காரர்களுக்குன்னா பொதுவாக 12 ராசிக்காரர்களும், அதுலேயும் யார் குறிப்பாக இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக இப்போ வந்து பார்த்துருவோம். இந்த வாரம் ஞாயிறு முதல் புதன் வரை ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கு. இந்த குழந்தை படிப்பை விட பட்டறிவை கொண்டு வாழும். இந்த குழந்தை மேதாவியாக திகழும். படிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, சுத்தமா ஓகே தான், ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். ஆனால் மேதாவியாக திகழும். தன்னுடைய 20-25வது வயதுக்கு பிறகு
அது பெரும் செல்வந்தனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த காம்பினேஷன் வந்து ஆனால் அப்பாவோட கொஞ்சம் பிணக்கு ஏற்படும். இந்த தோஷத்தை நீக்குவதற்காக தந்தையாகப்பட்டவர் குழந்தை பிறந்த உடனே தந்தையாகப்பட்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பெருமாள் கோயில்ல துளசி மாலை, அதே போல லக்ஷ்மிக்கு தாமரை மாலை, பால் அபிஷேகத்திற்கு, திருமஞ்சனம் அப்படிங்கிற அபிஷேகத்துக்கு இதை வாங்கி கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு 3 நாட்கள் நீங்கள் வந்து, அதாவது நான்வெஜ் சாப்பிடுகிறவராக இருந்தால் சுத்தமாக சாப்பிடாம இருக்கிறதுனால, மார்கழி மாதம் சாப்பிட மாட்டார்கள், இருந்தாலும் நான் சொல்லிவிட்றேன். வியாழன் வெள்ளி சனியில் இந்த நாட்களில் அந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கும்போது, சந்திரன் வந்து ராகு கூட இருப்பார் வியாழன் வெள்ளியில், அப்புறம் சனியோட இருப்பார் சனிக்கிழமையில். இந்த வியாழன் வெள்ளியில் குழந்தை பிறந்தா அம்பாளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை, அது எந்த அம்பாளாக இருக்கலாம், அது வந்து வாராக்கியாக இருக்கலாம், ராஜராஜேஸ்வரியாக இருக்கலாம், அல்லது ஈவன் வந்து லக்ஷ்மியாக இருக்கலாம், ஏதோ ஒரு அம்பாளுக்கு, சிவன் கோயில் வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி மாலை போட்டுட்டு, அது கூடவே குங்குமத்துக்கு அர்ச்சனைக்கு ஒரு எவ்வளோ முடியுதோ 100 கிராமோ 200 கிராமோ 300 கிராமோ குங்கும அர்ச்சனைக்கு வாங்கி கொடுத்து குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி அதை கொடுக்க சொல்லுங்க. அது லலிதா திருசக்தின்னாக்கா ரொம்ப உச்சிதம். இல்லைன்னா சாதாரணமான துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி அதை வந்து பண்ணி அந்த தாய்க்கும் சேய்க்கும் குழந்தைகளுக்கு வந்து வைக்க முடிஞ்சா வைங்க, ஆனால் அர்ச்சனை பண்ணிடுங்க. நிறைய தோஷங்கள் நீங்கும். நம்ம அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த குழந்தை ரொம்ப சுட்டியாக இருக்கும், ரொம்ப வாழ்த்தனம் பண்ணும், எதிர்காலத்தில் வந்து உலகத்தையே ரவுண்ட் அடிக்கும். வியாழன் வெள்ளியில் பிறக்கிற குழந்தை. பிறகு சனிக்கிழமையில் பிறக்கிற குழந்தை வந்து சண்டியராக இருக்கும், சொன்ன பேச்ச கேட்காது. ஐயோ என்ன இவ்வளோ நெகட்டிவாக சொல்லிட்டே இல்லை அப்படின்னாக்கா, கொஞ்சம் சண்டியராக இருக்கும், ஆனாலும் வெளிநாடுகளில் போய் வாழும், தன்னுடைய சுற்றத்தாரிலிருந்து தூரமாக போய் வாழும். அதுதான். அதனால் இந்த ரெமடியை பண்ணிடுறது நம்ம எல்லாருக்கும் நல்லது. அப்புறம் இந்த வியாழன் வெள்ளி சனியில் அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கெல்லாம் வரும். இந்த காற்று கருப்பு, அப்புறம் ஆவி, அமானுஷ்யமாக நடக்கிறது, இதெல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதுதான் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. ஏதோ செய்வீனை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் கூட வரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிரக அமைப்புகள் மனசனுடைய அந்த ஒரு விச்சலித்தம், அதாவது மனசு வந்து டக்குன்னு அந்த தாட்டுங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படியே அது ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி தாட் ஆகும். எண்ணங்கள், மனதினுடைய எண்ணங்கள், அதில் கொஞ்சம் மாறுபாடுனாக்கா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி எல்லாம் ஒரு பீதி வந்துடும். இதெல்லாம் சாத்தியம். அதனால நீங்கள் வெளிநாடுக்கு போகிறோம் அல்லது ஒரு சுற்றுலாவுக்கு போகிறோம், சுற்றுலான்னா எங்கே போவோம் நம்ம? ஒரு கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா, குழு மணாலி. சுவாமிகளுக்கு எத்தனை இடம் தெரியுது, பார்த்த இடம்லாம் சொல்ல வேண்டாம். இந்தியா முழுவதும் வந்து நிறைய ஆசிரமத்தில் நம்ம வந்து சேவை பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இரவுகளில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது. சரி, இப்போ நம்ம பலனுக்கு போடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து முக்கியமாக நான் சொன்ன அந்த பலன்களில் வந்து பண விஷயங்களில் நிறைய ரெமடி கிடைக்கும். இந்த வாரம் பண சிக்கலெல்லாம் இருந்தாலே அந்த சிக்கல்லாம் தீரும். உங்களுக்கு வியாழன் வெள்ளியிலும் கூட நீங்கள் வந்து எல்லா வேலையும் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு வேலை தான் பண்ணக்கூடாது. என்ன வேலை பண்ணக்கூடாது அப்படின்னா, பணம் கடன் வாங்காதீர்கள். இந்த 3 நாள் என்னதான் பிரச்சனை வந்து, அதான் பண பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்துடும், இருந்தாலும் வந்து நம்ம ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, இதை தூக்கி அதை போட்டு பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க. பெரிய முடிவுகள் அன்னைக்கு எடுக்க வேண்டாம். மற்றபடி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரமே, ஒரு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு வாரம். வீட்டில் இருந்த குறைகள்லாம் கொஞ்சம் குறையிற வாரம். பிறகு உங்களுடைய படைப்புகளுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய வாரம். அப்பாவனுடைய கொஞ்சம் அந்த கண்டிப்புகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஒரு சங்கடங்கள் நிறைந்த வாரம். குழந்தைகளோட சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது. மெயினாக நான் சொல்கிறது வந்து, வியாழன் வெள்ளி சனிகளில் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டியதுன்னா மனைவிகிட்ட புலம்பிக்கிட்டே கொடுக்க வேண்டாம். சந்தோஷமாக இருங்க. ஆனாலும் வியாழன் வெள்ளி உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சங்கடமான, ஒரு லாபம் வர வேண்டியது வராமல் போயிடுச்சோ அல்லது மாறி போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. துர்கனுடைய வழிபாடு அதுலேருந்து உங்களை காப்பாற்றும். செவ்வாயினுடைய அமைப்பு உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால விளையாட்டு வீரர்களுக்கு இது நல்ல வாரம். அதே போல ஒர்க்கிங் கம்யூனிட்டிக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் வெளியூரோ ஆன்சைட்டோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மனசை கொஞ்சம் லகுவாக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது.
நட்பு நல்லபடியாக ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதும், பேங்க்ல அல்லது மணி அதாவது பணம் புழங்குகின்ற விஷயங்களில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. பிறகு எழுத்தாளர்கள் இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். ஐடி செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு ஆன்சைட் கிடைக்குச்சா தாராளமாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சங்கடம் மிகுந்த ஒரு வாரம் தான். இருந்தாலும் 10th +1 +2 இப்படி படிக்கிற மாணவர்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. யூஜி பிஜியில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், வெளியில் ரவுண்ட் அடிப்போம், கொஞ்சம் டைமை வேஸ்ட் ஆகும். அதை மட்டும் நம்ம குறைத்து கொள்வது நல்லது. இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த வாரத்தில் நிறைய அந்த அதாவது 5 சுக்கரனோட இருக்கார் இல்லையா, நம்ம காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப்பு இதுக்கே நிறைய செலவு. அதனால பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு மிகுந்த ஒரு வாரம் தான். அதனால பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாக்கெட் வந்து காலி ஆகிடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பாசம்தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டில் கொஞ்சம் கவனம் பண்ணினீங்கன்னாக்கா மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்தை வந்து வெற்றிகரமான வாரமாக மாற்ற முடியும். டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வாரத்தில். மற்றபடி எல்லாமே ஓகே தான். சொந்தத்தில் வந்து இன்னும் கூட அம்மாவனுடைய விஷயத்தில் இந்த வியாழன் வெள்ளி சனியில் வந்து அம்மாவுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து வண்டி வந்து நீங்கள் 2 வீலர் ஓட்டுகிறீர்கள் அப்படின்னாக்கா இரவுல 2 வீலர் ஓட்ட வேண்டாம். வியாழன் வெள்ளி சனி வந்து லாங் 2 வீலர் ஓட்ட வேண்டாம். மேஷராசிக்காரர்கள் வந்து பைக்கில் ஒரு லாங் ட்ரிப் போட்டால் அதை கேன்சல் பண்ணிடுறது பெஸ்ட். பஸ்ஸில் போயிட்டு வரலாம், இல்லை ட்ரெயினில் போயிட்டு வரலாம். ஒரு நமக்குன்னு ஒரு 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 ரிலாக்ஸ்டாக போயிட்டு வரலாம். ரைட்டா? சாகசங்கள் வந்து குறைச்சிட்டாவே போரும். பிறகு இந்த லேண்டு விஷயங்கள்லாம் வந்து டீல் பண்ணுறோம், ஓகே. ஆனால் இந்த வாரம் வந்து கொஞ்சம் அதுக்கு ஃபேவரபுளாக இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால் சொத்து விவகாரங்கள், கோர்ட்டு கேஸுகள் இந்த வாரம் கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. 6 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட இந்த வாரம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு லாபம் இருக்கு. ஆக இப்போ மேடராசி அன்பர்கள் வந்து முருகனுடைய வழிபாடு அவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய சங்கடங்களை குறைக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இது பண வரவை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொன்னா மிக இல்லை. ஆமாம், உங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறைஞ்சிடும். ஆனால் சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. ஆன்சைட் வந்து யோகம் கிடைச்சதுனாக்கா நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். வெளியூர்ல போனா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். வீட்டை விட்டு வெளியில போனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். பணம் காலி பண்ண உடனே கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். பட் இந்த வாரம் திடீரென்று மகிழ்ச்சியான ஒரு வரவுடன், பண வரவுடன் கூடிய, நட்புகளுடன் கூடிய ஒரு வாரம். அதே போல வாழ்க்கையில காதல் விவகாரங்கள்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்க பாருங்க. அதுவும் வெளியூர், வெளி மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வேலையில் நிரந்தர தன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்துல ட்ரேடிங் பண்ணக்கூடிய, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வாரம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வந்து டிரைவிங் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இந்த வாரம் வந்து டிரைவிங் பண்றது கொஞ்சம் குறைச்சிடுறது நல்லது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வேற என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. மனசும் கொஞ்சம் வந்து இந்த வியாழன் வெள்ளி சனியில வந்து பிசினஸ் ரிலேட்டட் பெருசா நீங்க முடிவெடுக்க வேண்டாம். பிசினஸ் ரிலேட்டட் வந்து முக்கியமான முடிவுகள்லாம் நீங்க புதன்கிழமைக்கு உள்ளே எடுத்துருங்க, அல்லது உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம். ஏன்னா சனியினுடைய தாக்கம் சனிக்கிழமையோட போயிடும். அதனால உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக நீங்க முடிவுகள் எடுக்கலாம். படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சேலஞ்சிங் கம்மி தான். பெரிய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் வந்து திருமண உறவுகளில் இப்போ புதிதான திருமணமான தம்பதிகள் வந்து வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகும்போது ஒரு நல்ல மகிழ்வான ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. அதாவது குழந்தைகள் அப்படிங்கிற அந்த விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தான். இந்த வாரத்துல வந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே போல பிசினஸ் கேடர்ஸ், பிசினஸ் கம்யூனிட்டி, பிசினஸ் பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு நல்ல நல்ல ஒப்பந்தங்களும் வாய்ப்புகளும் நல்லபடியாகவே கிடைக்கும். பிறகு வெளிநாடுகள்லையும் வெளி ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து இந்த வாரம் அவர்களுக்கு கிடைக்கும். நட்புகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம். இது வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து
சண்டை போடாமல் இருந்தால் போதும். நட்புகளோட ரிஷப ராசிக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா இவர்கள் வந்து உண்மையிலேயே லட்சுமி கட்டாட்சம் அடைவார்கள். 8ஆம் இடம் வந்து ரொம்ப சுபத்துவமா இருக்கு. சூரியன் செவ்வாய் இருந்தாலும் கூட ரிஷபராசிகளுக்கு சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால நல்ல சுபத்துவமே. ஆனா வண்டிகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காவல் தெய்வங்கள். அது என்ன காவல், அது ஐயனாரா இருக்கலாம், அல்லது கருப்பு சாமியா இருக்கலாம், அல்லது பெண் தெய்வங்கள் வந்து பேச்சாயி இந்த மாதிரியான, என்ன சுவாமிகள் இப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு இந்த மாதிரியான தெய்வங்கள், இன்னும் கூட பிரத்யங்கர் அவனுடைய வழிபாடு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ். ஏனென்றால் 6க்குண்டான சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது என்ன ப்ராப்பர்ட்டி விஷயங்களா இருந்தாலும் இந்த தெய்வங்களை வழிபடுங்கள், உங்களுக்கு கிளியர் ஆகும். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கு, 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதனால என்ன ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இந்த வழிபாடுகளின் மூலமாக சரி செய்து விடலாம். ஃபாரின்ல இருக்கிறவர்கள் வந்து கொஞ்சம் அசட்ஸ் வாங்குறதுக்கு யோசனை பண்ணலாம். சரி, வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க இருக்கிறவர்கள் கொஞ்சம் வீடு வாங்குறதுக்கு ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம். தன்னுடைய வீடு, ஏன்னா கேத்து வந்து சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆயிட்டு இருக்கும்போது அது 4ஆம் இடத்துல இருக்கு. அது வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு அமைப்பு, இது ஒரு யோகம். இது அதனால சொந்தமாக வீடு வாங்குவது, தொழில் செய்வதும் கூட இதுல தொடக்கப்படும். நல்லபடியா வந்து தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவுகளில் அப்பாவுடைய ஹெல்த்தும் அம்மாவுடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும். சகோதர உறவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம், ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், நெகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. குழந்தைகளோட கொஞ்சம் வந்து நம்ம இரிட்டேட் ஆகாமல் இருக்கணும், அதுதான் மெயின். அதுவும் சனிக்கிழமைகளில் குழந்தைகளோட வாக்குவாதம் வேண்டாம். பிறகு பெண் குழந்தைகளுக்கு யாருக்காவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அது உங்களுக்கு பெரிய துணை வரும் இந்த வாரம். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, நட்பு 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 நட்பே துணை. இந்த வாரம் வந்து நட்புங்கிறது அவ்வளோ இனிக்கும், நல்லா வந்து ஜாலியாக இருக்க முடியும். குருவனுடைய அனுகிரகத்தினாலையும் அதே மாதிரி சுக்கரனுடைய அனுகிரகத்தினாலையும் கொஞ்சம் செலவு ஆகும். இருந்தாலும் சந்தோஷமான ஒரு வாரம். பிறகு வாய்ப்புகளுடன் கூடிய வாரம், புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் மிருகஷிரா நட்சத்திரக்காரருக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளுமே நல்லா இருக்கு. அவர்கள் விளையாட்டுத் துறையிலாகட்டும், சட்டத்துறையிலாகட்டும், அல்லது பிசினஸ்ல ஆகட்டும், தொழிலாகட்டும், எல்லாத்துலேயுமே ப்ராக்ரஸ் நல்லபடியா இருக்கும். லாபாதிபதி வந்து சூரியனுடையும் சந்திரனுடையும் அவர்கள் 2 பேருக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. அது வந்து செவ்வாய் வந்து 6க்குண்டானவன். இந்த 6க்குண்டானவன் வந்து 7ஆம் இடத்துல வந்து உட்கார்றது சில விஷயத்துல நன்மை, சில விஷயத்துல சரியில்லை. என்ன விஷயத்துல நன்மை அப்படின்னாக்கா, உங்களுக்கு நட்புகளுக்கு உதவி பண்றது, உங்களுக்கு நட்பு வந்து உதவி பண்றது, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் உங்களுக்கு உதவி பண்றது எல்லாம் இருக்கும். ஆனா கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்புறம் ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டுக்கு வந்து நழுவி போகுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க கருமாரியம்மனுடைய வழிபாடு பண்ணினீங்கன்னா அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு, நழுவாம இருக்கும். அப்புறம் காதல் கைகூடும் கண்டிப்பாக. ஆனா என்ன, நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கை துணை பெண் மாப்பிள்ளை வந்து கிடைக்கும். நீங்க ஜாதகமே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா வந்து உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இந்த மார்கழியில பார்க்கறது இல்லை, ஆனா வந்து ஃபாரின்ல பார்க்க தான் செய்யறாங்க. அதனால வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், குழந்தை வரம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவனுடைய அனுகிரகம், குரு தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுல வந்து மிதுன ராசிக்கு வந்து குரு வந்து கேந்திராதிபதி. அதனால இந்த சொத்துக்கள் விவகாரத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் தீரும். ப்ராப்பர்ட்டி வந்து செகண்ட் ஹேண்ட் வந்து டீல் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பிறகு இந்த ஆண்டர்பிரனர் ஸ்மால் சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. கொஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் போகலாம். கொஞ்சம் சுற்றுலா அப்படின்னு வெளிநாடுகளுக்கு போகும்போது கணபதியினுடைய வழிபாடு இருக்க வேண்டும், பிள்ளையாருடைய வழிபாடு. இல்லைன்னா போகிற இடத்துல கொஞ்சம் தாமதம் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். மற்றபடி இந்த சனி வந்து இப்போ நல்லவராக மாறிவிடுகிறார் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் குருவும் அவரும் ஒன்றா இருக்கிறதுனால எந்த பிஸ்னஸ் டீலிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டுட்டு பண்ணினீங்கன்னாக்கா இந்த வாரம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பும் அதே போன்று தொழிலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாரம். இழந்த நட்புகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாரம். உறவுகளில் வந்து தாய் மாமன், உங்களுடைய அம்மா சைடு இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சைடில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு நல்ல சந்தோஷமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. தாத்தா பாட்டி
கொஞ்சம் வந்து உடல்நிலை அவர்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அம்மாவனுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுவது நல்லது. அதே போல திங்கட்கிழமை வந்து ஆர்திரா நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமமாக வர்றதுனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பணத்தை நேரடியாக டீல் பண்ண வேண்டாம். பணம் எங்கேயாவது மிஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்புறம் வார்த்தைகளை வந்து பார்த்து அளந்து நம்ம பேசணும். இதுதான் இந்த 2 விஷயத்துல திருவாதிரை ஜாக்கிரதையா இருக்கணும். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இருக்கிறவர்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அவர்களுக்கு சந்திராஷ்டமம். புனர்பூசம் வந்து அந்த அன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணாம இருக்கிறது ஒண்ணு. அப்புறம் 2 வீலர் ஓட்டாம இருக்கிறது. 2 வீலர், ஏன்னா செவ்வாய்க்கிழமை புனர்பூசம். செவ்வாயும் வந்து கொஞ்சம் அஸ்தமனமாகி சூரியனோட சேர்ந்து, ஏன்னா அவர் 6 கொண்டவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது 2 வீலர்ல அப்படியே டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ அப்படியே பறக்க வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் சகோதர உறவோட ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வந்து விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு மைதானத்துல போய் விளையாடுங்க. நம்ம தெருவில் விளையாடி ஏதாவது கண்ணாடி எல்லாம் அது ஏதாவது ஒரு நஷ்டமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். பட் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சனியினுடைய இந்த காம்பினேஷன் வந்து அவர்களுக்கு தொழில் ரீதியாக எல்லா சக்சஸையும் கொடுக்கும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இருக்கு, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கல்வியில நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கொஞ்சம் வேடிக்கையாக கேளிக்கைகள்லாம் ஈடுபட்டாலும் மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. ராகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர் தன்னுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதும், மற்ற எல்லா கிரகங்களும் கேத்துனுடைய நட்சத்திரத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வெளியூருக்கு போனால் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் உருவாக போகிறது. ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் வந்து புதிதாக வேலை செய்வது, புதிதாக தொழில் தொடங்குவது, நம்ம வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கு பிளான் பண்றது, இந்த மாதிரியாக யோசனை பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கிறது, டூரு போறது, இதெல்லாம் விட உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, எதிர்காலத்தை பற்றின ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணினீங்கன்னா தி பெஸ்ட் ஐடியாஸ் வரும், நல்ல வாய்ப்புகள் வரும். இது வந்து நல்ல வாய்ப்புகள். வெளிநாடு போகிறதுக்கு அப்ளை பண்ணணுமா, அதுக்கு உண்டான பிளான் பண்ணணுமா, இப்போ பண்ணுங்க. ஆஃபீஸில் வந்து ஆன்சைட்டுக்கு நான் போகணும்னு சொல்லுங்க. ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. அதாவது உங்களுடைய ஒர்க் நிமித்தமான எல்லா ப்ராக்ரஸையும் பிளான் பண்ணி அதை பண்ணுங்க. அதுக்கு உண்டான வாரம் இது. காதல் விவகாரங்களில் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புல இருக்கு. இருந்தாலும் மலை மீது அதாவது மலையில வந்து வண்டி ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் வந்து குறைச்சிடலாம். பிறகு கடன் கிடைக்கும், வீடு வாங்குவதற்கு ஒரு லோன் கிடைக்கும், பிசினஸ்க்கு லோன் கிடைக்கும். இது வந்து ஒரு முக்கியமான வாரங்க. இது வந்து வாய்ப்புகள் மிகுந்த வாரம். கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியினுடைய உறவுகளில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்கள் கிட்ட எங்க போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிட வேண்டாம். அதாவது தமாஷ் பண்றேன் பேர் வழின்னு நம்ம அன்னோன் பர்சன் வந்து ஏதாவது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா சுக்கிரன் வந்து சூரியனோட இருக்கிறார், அஸ்தமனம் ஆயிருக்கிறார். அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்றவங்களாம் ஒரு ஜாலி டைப்பா அந்த ஒரு நம்ம அடிக்கக்கூடிய அந்த காமெடி அல்லது வந்து ஒரு ஜோக்கை வந்து அவங்க தப்பா கூட நினைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். சகோதர உறவுகளில் ஒரு லாபம் உண்டு. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதா இருந்தாலும் ஜெயித்து விடுவீர்கள். நீங்கள் வந்து பேசக்கூடாத ஒரு நாள் இருக்கு இந்த வாரம். பேசக்கூடாது. நம்ம என்னைக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பேச வேண்டாம். ஐயோ பேசாம எப்படி இருக்கிறதுனாக்கா அதிகமாக பேசிக்க வேண்டாம், அவ்வளோதான். தேவையான அளவு. எங்கே பேசக்கூடாதுங்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ரொம்ப ஜாலியாக ஹாயாக அரட்டை அடிச்சுக்கிட்டு, நோ அரட்டை அன்னைக்கு. கடகராசி அன்பர்கள் அம்பிகையை வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் ஐ மகாசக்திய நமக அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்துங்கள். இந்த வாரம் வந்து வாய்ப்புகள் மிகுந்த வாரம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்கிறேன், எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணுங்க. மாணவ செல்வங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாரம்னா, விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு நல்ல வாரம். அப்புறம் இந்த படிப்பை படிக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஜாபுக்காக படிக்கிறோம் இல்லையா, அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், யூபிஎஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் இந்த வாரம் ஒரு வரம் மிகுந்த வாரம். கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம், நம்ம கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவோம், அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும். செவ்வாய்க்கிழமை வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, நோ மணி மேட்டர்ஸ். ஷேர் மார்க்கெட்லலாம் ஒன்றும் பண்ணாதீங்க. பணம் வந்து செலவு பண்ணாமல் இருங்க. பணம் வந்து யாராவது கேட்டாலும் நீங்கள்
வந்து கொடுக்குறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் லிக்விட் கேஷாக இல்லாமல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அது கூட பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். என்ன சுவாமிஜி பணமே செலவு பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, வேறவங்க மூலிமா செலவு பண்ணுங்கள். ஒரு பெரிய பெரிய செலவுகள்லாம் பண்ணாதீங்க. அதுக்காக பால் வாங்கலாமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். பெரிய செலவுகள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் மெயின். அதில் நம்ம போட்டு விட்டுருவோம், ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்றைக்கு இரவு வெளியில் ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம். அடுத்தது புதன்கிழமை வந்து புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையருடன், தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ், தன்னுடைய வயது மூத்தவர்களுடன் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாஸோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஏதாவது வந்து திட்டி அது வந்து பிரச்சனை ஆகிடக்கூடாது. அப்புறம் அந்த ஒர்க்கில் தாமதத்தை விடக்கூடாது. அதுதான் மெயின். ஒன்று அதிகமாக தூங்கிடுவோம், இல்லைன்னா தூங்காமையே எதையாவது பண்ணிகிட்டு இருப்போம். ஹெல்த்தை கெடுத்துக்கிடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் வியாழக்கிழமை வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலே போகிறோம். சந்திராஷ்டமத்தை வென்று விடலாம். ஆக கடகராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் தவறவிடப்படக்கூடாது. அதுதான் இந்த வாரத்தினுடைய மெயின் மெசேஜ். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வந்து லட்சுமி கட்டாட்சமான வாரம் தான். உங்களுடைய திங்கிங், உங்களுடைய அதாவது ஒரு ஐடியாக்கள் வந்து எல்லாருக்குமே பிரயோஜனப்படும். உங்களுக்குமே நல்லா பிரயோஜனப்படும். உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாம், அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்குது உங்களுக்கு. சிம்மாதிபதி இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். எல்லாமே ஒரு கேத்துனுடைய நட்சத்திரங்கிறதுனால கேத்து வந்து இந்த இடத்துல ஞானக்காரகனாக இருந்து வேலை செய்வார். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியது இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓய்கிறது, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறைகிறது, மனசு கொஞ்சம் லேசாக நமக்கு வந்து ஃபீல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த பிரச்சனையும் கூட வெகுவாக குறையும். அப்பா அம்மா விஷயத்துல சந்தோஷம். பிறகு சகோதரனுடைய உறவும் வந்து நல்ல, அதாவது திகட்டாத ஒரு இன்பமான ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் வெளியூர் போகும்போது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் லேக் ஆகும். இருந்தாலும் காரியங்கள் நடந்துவிடும். தாமதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் எல்லா விஷயத்துலையும். ஆனாலும் ஃபினான்ஷியலாக நமக்கு இருந்த அந்த ஒரு டைட்னஸ் இந்த வாரம் குறைஞ்சிரும். பிஸ்னஸ் மேன் எல்லாருக்குமே எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் தைரியமாக முடிவெடுக்கலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருக்கிறவர்களும் கூட பேக் அடிக்க வேண்டாம். அவர்களும் ஃப்ரண்ட்டில் போய், அதாவது கோ ஹெட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வாய்தெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. நல்ல ஒரு பாயிண்ட் இது பண்ணலாம். அப்புறம் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், உங்களுக்கு நஷ்டமாகும். நட்புல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நண்பர்கள் இடத்துல. அதே போல் குழந்தைகளை வந்து நம்ம வெளியில் அனுப்பும்போது இது ஒரு பிரச்சனை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். ஏனென்றால் கேத்து வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார். அப்படின்னா இந்த குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகள், நம்ம சின்ன குழந்தைகள்னாக்கா நம்ம வந்து என்ன சொல்கிறது, வீட்டில் விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டில் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அதுவுமே வந்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். தன்னுடைய குழந்தைகள், பெண்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் பையன் வெளியில் கட்டில் ஏறுறான்னா அவன் கட்டில் இருந்து கீழே இறங்குறான்னா பார்த்துக்கிட்டு இதை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வந்து மகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த மகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம்னா மனசு ஒரு மாதிரியான சங்கடமாக இருக்கும். யாராவது ஏதாவது கமெண்ட் அடிச்சிருவாங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பைரவருடைய உபாசனை உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களை காப்பாற்றும். பிறகு சிறு சிறு தொழில் செய்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு உற்சாகமான ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும். படைப்பாளிகள், சினிமா துறையில் இருப்பவர்கள், அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. மேலும் இந்த வங்கியில் ஈடுபடுபவர்கள், அதாவது ஃபினான்ஸை நடத்துபவர்கள், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர்கள், எல்லா ப்ரொஃபஷனலிஸ்ட்டும், அது டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாரம் தான். மெயினாக வீட்டுக்கு வந்தால் கணவன் மனைவி உறவு, நட்பு, இதில் தான் ஏதாவது ஒரு சங்கடங்கள் போயிட்டுருக்கும். அதுக்கு தான் நான் பைரவருடைய வழிபாடு செய்ய சொன்னேன். அதுவே அதுக்கு ரெமெடி ஆகும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு வந்து இருப்பிடத்திலே சந்தோஷம், இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் வெற்றியினுடைய கொஞ்சம் அப்படியே ஒரு மிதப்பு இருக்கும். கொஞ்சம் ஜெயிப்போம். ஏதாவது விஷயத்தில் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வீடு வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் டிலே ஆகும். ப்ரமோஷன் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் டிலே ஆகும். இருந்தாலும்
ஒர்க்கு சூழ்நிலை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் வெளியூர் போவோம், வெளியூர் போகும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தைப்படும். ஆக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிற இடத்துலயே ஒரு ஆனந்தம், ஒரு ரிலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விஷயத்துல இரிட்டேஷன் இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னா, த பாஸ், உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். மற்ற எல்லாமே நீட்டாக இருக்கும், அதையும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. படைப்பாளிகளுக்கும் இது நல்லா இருக்கும். ஆக்டர்ஸுக்கு குறிப்பாக நாடகத்துறையில், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி விட்டு நாடகத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தக்கூடிய, ட்ரேடிங் பண்ணக்கூடிய, ஆன்லைன் ட்ரேடிங் ஆகட்டும், ஆஃப்லைன் ட்ரேடிங் ஆகட்டும், வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல வாரம். உங்களுடைய எல்லா ட்ரேடிங்கும் சக்ஸஸ் ஆகும். இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட்லையும் கூட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணீங்கன்னா பணம் அதிகமாக பார்க்கலாம். எதிரிகள் கண்டிப்பாக உங்களை கண்டு அஞ்சுவர். கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு அல்லது லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். அதாவது வீடு வாங்கணும் அப்படிங்கிறது, சொத்து வாங்கணுங்கிறது, தனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வாங்கணுங்கிறது, 2 வீலர் ஒன்று வாங்கணுங்கிறது, இதெல்லாம் இந்த கனவெல்லாம் ஏதோ ஒரு கனவு ரொம்ப நாள் இருந்தது நனவாகும். நட்பு கை கொடுக்கும். உங்களுக்கு ஆஃபீஸில் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராஜெக்டோ அந்த ஒரு ஃபீல்டோ உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணாக இருந்திருக்கும், அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்க வேண்டும் இந்த வாரம். ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறது, தூக்கமின்மை இருக்கிறது, தூங்கிறது இல்லை. சாப்பாட்டில் ஒரு அன்னெசரி கண்டதை சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்க கூடாது. அதுதான் சனியினுடைய அமைப்பு, கேத்து ராகுனுடைய அமைப்பும் அதுவே. அதனால உங்களுக்கு இந்த வாரம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய வாரம், கொஞ்சம் நிம்மதியான ஒரு வாரம் தான். அதனால தூக்கத்தை நம்ம ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா, ரெகுலரைஸ் பண்ணிட்டோம்னா ஆனந்தமா இருக்கலாம் இந்த வாரம். அம்மா அப்பா விஷயத்துல, சொத்துக்கள் விஷயத்துல கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தான். தங்கை விஷயத்துல நீங்க கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய ஒரு வாரம். பட் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் லக்ஷ்மி நாராயணரை அல்லது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு விட்டு எடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு பொன்னான வாரமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு த பெஸ்ட். எல்லா இதுலேயுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த 10th +2 படிக்கிறாங்க இல்லையா, பப்ளிக் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் படிப்பில் கண்டினியூஸாக அதை ஸ்மூத்தாக படிக்கத்தான் செய்வீர்கள். நோ டிஸ்ட்ராக்ஷன். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் மெயினாக 2 விஷயங்கள் ஊர்ஜிதமாக நிச்சயமாக நடக்கும். என்ன? பண பிரச்சனைகள் தீரும், பண வரவு கூடும். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய, அதாவது இழந்து போன, தூரமாகி போன சொந்தங்கள் வந்து சேரும். அப்புறம் எப்போ முயற்சி பண்ணின விஷயங்கள்லாம் கைகூடி ஒரு மாதிரியான ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். புதிய முயற்சிகளுக்கு ஒரு உத்வேகம் வரும். இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு உத்வேகம் மிகுந்த வாரம். கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே நம்ம எங்கடா கீழே போயிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பிடி கிடைச்ச மாதிரி இந்த வாரத்துல கொஞ்சம் உற்சாகமான வாரம் அப்படின்னு சொன்னா ஒரு மிக இல்லை. அப்புறம் ஒரு தன்னம்பிக்கை அளித்து முயற்சியை நீங்க தீவிரமாக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கொஞ்சம் செலவு தான், ஆனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவன் மனைவி உறவுகளில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சகோதர உறவுகளில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இத்தனை நாள் நம்ம இவங்களெல்லாம் கவனிக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பாசம் எல்லாமே ரொம்ப அளவு கடந்து இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். அதுலேயும் கூட கர்ப்பஸ்திரிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான் இது. ஏன் அப்படின்னா, ராகு 5ஆம் இடத்துல சதபிரஷால உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனால் 5க்குண்டான அந்த சனி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து அவரை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் 2க்கும் 7க்கும் உண்டானவன். செவ்வாய் பார்க்கக்கூடாது. அதனால கர்ப்பிணி ஸ்திரீகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் வழிபட்டா குழந்தைகளுக்கு எந்த சங்கடமாக இருந்தாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு, துளாராசிக்காரர்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் சரபேஸ்வரருடைய வழிபாடு ரொம்ப 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 உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அப்படி இல்லை, அதாவது சரபேஸ்வரர் கோயில் பக்கத்துல இல்லை அப்படின்னாக்கா, நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஆனந்த பைரவர்
ஆனந்த பைரவர், அதாவது பைரவர் ஈசான்யத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபட்டு விட்டு வாருங்கள், உங்களுக்கு நன்மை நடக்கும். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து உற்சாகமான வாரமாக இருந்தாலும் பிஹெச்டி இந்த மாதிரியான பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். ஆன்சைட்டுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய, அதாவது நம்ம வந்து கொஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஏற்ற வாரம். வெளியூருக்கு போனோம்னாக்கா நம்ம வந்து ஆகார நியமங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் வெளிநாடுகளுக்கு போனால் நோ ஆல்கஹால், அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய முயற்சிகளுக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு, உங்களுடைய படைப்புகளுக்கு உகந்த வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. விளையாட்டுத்துறையில் வெற்றியும், அதே போன்று உங்களுடைய ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து, அதாவது ஒரு முக்கியமான நபர், அரசியல் பிரமுகராகட்டும் அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளோட ஒரு நட்பு ஏற்படும். இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய விஷயத்துல பாசிட்டிவ் இருக்குது, சில விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு. கொஞ்சம் நம்மளே வந்து ராகுனுடைய காரணத்தினால குழம்பிடுவோம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு. அதனால வியாழன் வெள்ளி சனி வந்து குடும்பத்தை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ பெருசாக முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் சூதாட்டம் கூடவே கூடாது. நோ கேம்பிளிங் அட் ஆல். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணம் வரும், அதை எடுத்து நம்ம வந்து வேற எங்கேயாவது போடலாமா அப்படின்னாக்கா நல்ல விஷயங்களை போடுங்க. புதனுடைய காரகத்துவத்தில் போடலாம். புதனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஆகட்டும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், அல்லது வந்து படிப்பு விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து புக்ஸ், பிரிண்டிங் ப்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும். மேலும் வந்து புதன் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த பேப்பர் கம்பெனிஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு ஆடிட்டிங், அக்கௌண்டன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, அப்புறம் ட்ரேடிங் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் லாபங்கள் கிடைக்கக்கூடும். அதெல்லாம் ஷேர் பண்ண முடியும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு கொஞ்சம் வந்து இரிட்டேஷனான வாரம் தான், ஆனால் லாபம் மிகுந்த வாரம். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலுமே அந்த சங்கடங்கள்ல நீங்க வந்து தீர்த்து ஒரு நல்லபடியான, குடும்பத்துல சில குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது, கொஞ்சம் தீர்த்து கொஞ்சம் வெளியில வர முடியும். தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தூக்கத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்பதான் ஹெல்த் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை மையமாக வச்சு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் இந்த வாரம். அதாவது எல்லா மனசனுடைய அந்த மனோசக்திகளும் குடும்பத்துல இருக்கக்கூடிய அல்லது வருமானத்தை பத்தி கொஞ்சம் அதாவது பண பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவைகள் அத்தனையும் முறியடிக்கும். ஆனால் 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், பப்ளிக் மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு வாரம் தான் இது. ஏன்னா அவர்களுக்கு வந்து அதாவது ஏதோ ஒரு குழப்பத்துல நம்ம வந்து போய் ஆக்குப்பை ஆயிடுவோம். டென்ஷன், ஏதாவது ஒரு டென்ஷன்ல மாட்டிக்கிடுவோம். அதுலேயும் வந்து இந்த வியாழன் வெள்ளி சனி இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல இந்த கொஞ்சம் எக்ஸாம் பயமோ ஏதோ ஒரு பயம் வந்துடும். அதனால மாணவர்கள் வந்து இந்த வாரம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹயக்ரீவருடைய வழிபாட்டை வழிபட வேண்டும். எல்லா ட்ரேடர்ஸுக்குமே நல்ல ஒரு அமைப்பு. வியாபாரிகளுக்கு வெளியூர் வெளிமாநிலங்கள்ல போய் செய்கின்றவர்களுக்கு நோ இஷ்யூ. ஆனா உள்ளுக்குள்ளேயே நம்ம செய்யறவங்களுக்கு கொஞ்சம் தேக்க நிலையானது ஏற்படுகிறது. அதை வந்து நம்ம ரெமெடி பண்ணணும்னா விநாயகருடைய வழிபாடு அல்லது துர்கையினுடைய வழிபாடு நல்லபடியாக நன்மை பயக்கும். வீடு மாறக்கூடாது, வேற வீடு வாங்கணும்னு நினைக்க வேண்டாம், இப்போதைக்கு வேற பிளான் பண்ண வேண்டாம். சொத்துக்கள் விற்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் சரியில்லாத வாரம். அதனால சொத்துக்கள் விற்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் டைம் காலதாமதம் ஆகணும். குழந்தை வரத்திற்கு, குழந்தைகளுக்கு இந்த வாரம் முயற்சிக்கலாம்னாக்கா வேண்டாம், இந்த வாரம் வேண்டாம். ஆனால் இந்த செயற்கை முறையில் குழந்தைகளுக்கு நம்ம இது பண்ணோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு இந்த வாரம் உகந்த வாரமே. குருவும் சரி ராகுவும் சரி ஒரு பார்வையில் இருக்கிறார் இல்லையா, குருவனுடைய பார்வையில் ராகு இருக்கிறார். இருந்தாலும் ராகு சதபிஷாவில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நோட் த பாயிண்ட் மை லார்டுங்கிற மாதிரி. ஆனால் செயற்கை கருத்தரிப்பு முறை சக்சஸை கொடுக்கும். பிறகு கொஞ்சம் ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன அதிர்ஷ்டம் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. முக்கியமாக ஒரு பிரில்லியண்டான விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரங்கள். ஆமா, ஒரு சமயோஜித புத்தியுடன் நம்ம விளங்க போகின்றோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கின்றன. உறவுகள்ல வந்து கணவன் மனைவி உறவுகள்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு இஷ்யூஸ், அப்பா அம்மா இந்த மாதிரியான தாத்தா பாட்டி இவர்களுக்கான ஒரு ஆரோக்கிய குறைவோ அல்லது அவர்கள் வந்து வெளியே கூட்டி போறது வருது, சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். பிறகு சொத்து தகராறு அப்படின்னு வந்ததுனாக்கா இந்த வாரம் உங்களுக்கு அதில் ஒரு ரெமெடி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல வந்து குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும்.
ஆனால் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நஷ்டம் கிடைக்கும். சுக்கிரன்னு சொன்னால் அது ஊறுப்பட்ட காரகத்துவம் இருக்குது. சுக்கிரன் வந்து அலங்கார பொருட்களாகட்டும், நகைகள் ஆகட்டும், வண்டி வாகனங்கள் ஆகட்டும், ஈவன் சம்டைம்ஸ் வந்து லேண்ட் ஆகட்டும், பில்டிங் ஆகட்டும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் தான் நமக்கு இந்த சுற்றுலா தலங்கள் எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவத்திலையும். பிறகு வந்து சனியும் அதுக்கு வருவார். இந்த மலைகளோட சேர்ந்த இதை வருது இல்லையா சுற்றுலா தலங்கள், அதுக்கு சனியும் காரகத்துவமாக இருப்பார். அதனால இந்த சுக்கிரனுடைய அமைப்பு, சுக்கிரனுடைய அந்த காரகத்துவத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கு. குருவனுடைய காரகத்துவம் டேட்டாஸு, பிறகு குருங்கிறது பெரிய பெரிய வண்டி வாகனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய எல்லா தொழிலும் செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, பெரிய ஜெகாண்டிக் நிறுவனங்கள் எல்லா நாடுகளிலும் பறந்து விருந்து அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இந்த ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் இதெல்லாம் ஒரு நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொல்லிட்டோம், அதனால தவறாக நினச்சிக்க வேண்டாம், இதை ஒரு கம்பெனியை சொல்லிட்டாருன்ற ஆன்லைன் இந்த மாதிரியான விஷயங்களையும் நல்ல லாபம் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸுக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணால் அதில் வெற்றியும் காணுவார்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரையும் துர்க்கையும் நினச்சிக்கிட்ட அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு, வேலை வாய்ப்புகள் உண்டு. குழந்தைய வரத்துக்கு தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண வேண்டாம்னு சொன்னேன், மற்றபடி வேலை வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வேலை கிடைக்கணும்னாக்கா துர்க்கையினுடைய வழிபாடு இந்த வாரம் முழுசும் போயிட்டு வாங்க, வார கடைசியில் உங்களுக்கு வேலைக்கு உண்டான ஆஃபர் வரும், இல்லைன்னா ஒரு வாய்ப்பு வரும், ஒரு பிரகாசமான ஒரு டோர் ஓப்பன் ஆகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த சூழல்லையே திங்கிங் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸை பற்றி யோசனை பண்ணுங்க, உங்களுடைய ஜாபை பற்றி யோசனை பண்ணுங்க. இந்த வாரத்தை நீங்கள் வந்து உண்மையிலேயே நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து அவ்வளோ லக்னத்தில் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்காரு, 8க்குண்டானவன். அப்படிங்கும்போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்துங்க. ஜென்ரலாக விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பெருமாளை வந்து வழிபடுவது இந்த வாரத்தில் அவர்களுக்கு நன்மை பயக்கும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் வந்து தனுர் ராசிக்காரர்களுக்கு தான் எல்லா வாய்ப்புகளும் கைகூடி வரக்கூடிய வாரம். அது ஆஃபீஸில் ப்ரமோஷன் ஆகட்டும், இல்லை பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி ஒரு நல்ல பேராகட்டும், கீழே நம்ம கொலீஸ் கிட்ட ஒரு நல்ல அமைப்பு பண்ண அந்த ஒரு விஷயமாகட்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நம்முடைய வேலைக்காரர்கள் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மூலியமாக நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து அமையும். அதே மாதிரி கொஞ்சம் சோதனையும் வந்து அமையும் நமக்கு கீழே இருக்கிறவங்க மூலியமா. இருந்தாலும் இந்த வாரம் சந்தோஷமான வாய்ப்புகள் மிகுந்த வரம் மிகுந்த ஒரு வாரமே. உங்களுக்கு இந்த வாரத்தில் லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் டீல் பண்ண வேண்டாம். மற்றபடி பிஸ்னஸில் எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லா முடிவுகளும் எடுக்கலாம், ஜாப்ல எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லா முடிவுகளும் எடுக்கலாம். சொந்தத்தில் வந்து அம்மாவனுடைய உறவுல கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் எல்லா சொந்தங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை, அன்பை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. குருவனுடைய 7ஆம் இடத்து அந்த இருப்பு இப்போ வந்து நல்ல நட்புகளையும் நல்ல கணவன் மனைவி உறவுகளையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸினுடைய ஒரு என்ன அருகாமையும், நல்ல கிரேட் லீடர்ஸ், ஒரு பெரிய ஆளுப்பா உங்களுடைய ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்கார் அப்படிங்கிற அவர்களுடைய நட்பும், அரசியல் செல்வாக்கும், அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இதில் கவர்மெண்ட்ல இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன்ஸும் அவர் வேண்டிய இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிக இந்த மற்ற எல்லா ராசியையும் கம்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் பார்த்ததுல தனுர் ராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாரம். ஆனால் ஆரோக்கிய குறைவு கொஞ்சம் இருக்கிறது. அந்த ஆரோக்கிய குறைவும் கூட ஹெரிடிட்ரி, அதாவது அப்பா தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் இருக்கும். அதை வந்து நம்ம யோகா, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி பண்ணிடலாம். கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்போம். வீடு கட்டுகிறவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனாலும் உங்களுக்கு இந்த சொத்துக்கள் வாங்குவதில், சொத்துக்கள் ஏற்படுவதில் உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும். இதில் நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கிறீர்கள், அதாவது விளையாட்டுத்துறைன்னா ஃபிசிக்கலாக இல்லை, செஸ் போர்டு, கேரம் போர்டு இந்த மாதிரி நான் உட்கார்ந்துட்டு அப்புறம் இந்த டேபிளில் விளையாடக்கூடிய டேபிள் டென்னிஸ் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாரம், நல்ல உற்சாகமான ஒரு அமைப்பு. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது. படிப்பை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் தோணும். இந்த வாரம் பரவாயில்லை. ஆனாலும் 10th +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், அப்புறம் சிஏ எழுதக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஹயக்ரீவருடைய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் 10th படிக்கிறவர்கள் ஹனுமனுடைய வழிபாடு, ஹனுமன் சாலிசா பாராயணம் அவர்களுக்கு நிறைய மன சாந்தியை கொடுக்கும். மனசு அமைதியாக இருந்தால் தான் படிக்கணும். கடவுள் வந்து எக்ஸாம் எழுத மாட்டார், ஆனால் அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்குள்ள அந்த டிவைனா நம்ம படிக்கிறத செரித்து அந்த சூழ்நிலையை பாசிட்டிவாக உண்டாகும். அந்த மாதிரி தனுர் ராசி அன்பர்களுக்கு
எல்லா விதத்திலுமே ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாரம். படிப்புக்கு கொஞ்சம் சோதனையை தான், ஆனாலும் அதை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. தனுராசிக்காரர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் லாபமும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, வியாதிகளிலிருந்து விடுதலை அமைப்பு இருக்கிறது. ஆனால் வெளியூர் போனோம்னாக்க கொஞ்சம் ஹைஜீனிக்கான ஒரு ஒரு இடத்துலக்கு தான் போகணும். ஏனென்றால் கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன அலர்ஜிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு இருமல், தும்மல் அல்லது சளி பிடிக்கிறதாக இருக்கலாம், அல்லது ஸ்கின்ல ஏதாவது ஒரு படை, தேமல் இந்த மாதிரியும் வந்துடலாம். அதனால அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்கள். திருமண ஏற்பாடுகள் குயிக்காக நடக்கும். இது மார்கழி மாசமா இருந்தாலும் பாருங்க, திருமண ஏற்பாடுகள், காதல் விவகாரங்கள் கை கூடுவதை பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒர்க்ல, அதாவது உங்களுடைய நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாருமே ஒரு ஜோவியலா எல்லாம் நல்லா இருக்கும் தனுராசிக்காரர்களுக்கு. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, தூரமா இருக்கக்கூடிய நட்புகள், உறவுகள் இதெல்லாம் ரொம்ப கிட்டக்க வந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்தில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் நெருக்கடி நமக்கு ஃபீல் பண்ணக்கூடிய வாரம் தான் இருந்தாலும் கூட, இந்த வாரத்தில் உங்களுக்கு வெளியூர், வெளி மாநிலங்கள் அல்லது வேலை வாய்ப்புகள் விட்டக்குறை தொட்டக்குறை எங்கேயோ இருந்ததோ அப்படின்னு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிசினஸ் பண்ணுகின்றவர்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, நமக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சுங்கிறவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக அதே வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் பயம் மிகுந்த வாரம் தான், நான் ஒத்துக்கிடுறேன். கொஞ்சம் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பயம் மிகுந்த வாரம் இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரம். எல்லா கேஸ், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் ஜெயிச்சிடுங்க நீங்க. அதாவது 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத விட எந்தெந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 12க்கு உண்டானவன் 12ஆம் இடத்தையே பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் 6க்கு உண்டானவன் 11ஆம் இடம் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாருன்னா வியாதிகளிலிருந்து விடுதலை அடைவது, உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் நீங்குவது, கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் இந்த வாரம் தைரியமாக எல்லா விஷயம் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனா அந்த பயத்தை காமிச்சிக்காதீங்க. அந்த பயத்தை உங்களுக்கு நீங்க காமிச்சிக்காம பண்ணீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் உங்களால கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்த முடியும். கொஞ்சம் காதல் விவகாரங்கள் கொஞ்சம் சொதப்பல் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் இல்லை. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் வெளிநாட்டவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னாக்கா ஒரு வார்னிங் பண்ணி வைங்க. அதுக்காக இப்படி சொல்ல வேண்டாம், குஹாத்மானந்தா சொல்லியிருக்கார், நீ ஏதோ லவ் அஃபெக்ஷன் தெரிய போற அப்படின்லாம் சொல்லிட வேண்டாம். கொஞ்சம் ஒரு கண்ணு வைங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இருந்தாலும் கடன் கிடைச்சி கொஞ்சம் அசட்ஸ் எல்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்புகளும் பிறகு வரங்களும் மிகுந்த வாரமே. கொஞ்சம் வாய் மட்டும் பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. அது மட்டும்தான் எல்லா முயற்சிக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் எல்லாருக்குமே ஒரு விசித்திரமான ஒரு வாரம் தான் சொல்லுவேன். அது என்ன விசித்திரமான வாரம்னாக்கா, லாஸ் ஆயிடுச்சின்னு நினைக்கும் போது அதில் இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஹோப் பண்ணி அந்த இழந்தது, அந்த லாஸ் ஆகாமல் தப்பிச்சு மேலே வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது புதனுடைய ஒரு அமைப்பு பெரிய கிஃப்ட் இது. அதனால வியாதிகளிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, எதிரிகளிலிருந்து விடுதலை, அதே போன்று வேலைக்காரர்கள், நல்ல வேலைக்காரர்களுக்கு கிடைப்பது, வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் இந்த வாரம். நீங்க வேணா யோசனை பண்ணி பாருங்க. இந்த வாரம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக வித்தியாசமான மனிதர்களை மீட் பண்றது, ஆனால் அவர்கள் நன்மை பண்ணிட்டு போயிடுவார். நம்ம யார் யாரெல்லாம் நம்பலையோ அவர்கள்லாம் நன்மை பண்ணி விட்டு போய் விடுவார்கள். பண வரவு கொஞ்சம் குறைச்சி இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வாரம் தான். வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் துர்கையினுடைய வழிபாடு அல்லது மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு வேலையினுடைய பலு குறையும், புதிதான வேலையும் கிடைக்கும். ஆனா நான் வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்றது இந்த வாரம் விடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசினஸ் மேனுக்கும் உள்ளூரோட வெளியூர்ல கொஞ்சம் வருமானங்கள் கூட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, அது வேற ஏதாவது கேம்பிளிங், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் என்ன ஆயிடும், நம்ம கிணத்துல போட்ட கடப்பாறை மாதிரி பிடுக் அப்படியே சமாதி கட்டின மாதிரி ஆயிடும். அதனால அதை மட்டும் வேண்டாம். மற்றபடி உங்களுடைய உழைப்பை நம்புங்கள். நீங்கள் ஆக்சுவலி இந்த வாரம் நிவாரணம் பெறக்கூடிய வாரம்.
கஷ்டத்துலேருந்து நிவாரணம், வியாதியிலேருந்து நிவாரணம், கோர்ட்டு கேஸ்லேருந்து நிவாரணம், பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம், எல்லாத்துலேயுமே நிவாரணம் அடையக்கூடிய வாரம். நல்ல வாரம் தான். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, கொஞ்சம் கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தீரணும் அப்படின்னாக்கா, தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகன் வள்ளி ஆகட்டும், முருகன் தேவயானை ஆகட்டும், அல்லது மகாவிஷ்ணு, அந்த மாதிரியான ஒரு தம்பதி சமேதராக காட்சி அருளக்கூடிய அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வாரம் வந்து பணப்பிரச்சனைகள் அத்தனையும் நீங்க விடும். உங்களுக்கு உறவுகளில் தான் பிரச்சனை, அதுவும் கூட கணவன் மனைவி, நண்பர்கள், பிறகு தாத்தா பாட்டி, இவர்கள் கூட தான். அப்பா கூட ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஓகே. அதே போல வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனாக்கா, ஏதாவது ஒரு, அதாவது உங்களுடைய சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது குழி தோண்டிக்கிட்டே இருப்பார்கள். ஆனால் அதுல எல்லாம் கூட இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு வாரம். குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்கும். வேலை வாய்ப்புகள், கவர்மெண்ட்ல நிறைய, அதாவது அரசாங்கத்துல வேலை செய்கின்றவர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு ரெமெடி ஆகிறது, வாய்ப்புகள் கிடைக்கிறது, புதிய வேலைகள் கிடைக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமே. அதாவது ஃபினான்சியலாக இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்குகிறது, படிப்பு நிமித்தமான இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்குகிறது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, உறவுகளில் தான் பிரச்சனை. ஆனாலும் கூட பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சொத்துக்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல யோசனை பண்ணுங்க. 2 வீலர் வந்து நீங்கள் வாங்க முடியும். இப்போ வந்து மனசு வச்சா ஒரு 2 வீலர் வாங்க முடியும், ஒரு காரும் கூட வாங்க முடியும். அதனால் வண்டி வாகனங்கள், ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃபுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் கும்பராசி அன்பர்களுக்கு. வேலை செய்யக்கூடிய அல்லது பிசினஸ் இடத்துல உங்களுடைய முடிவுகள் எல்லாராலும் பாராட்டப்படும். அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு, அதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்கின்றன. காதல் விவகாரங்கள் நல்லபடியாக கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நல்லபடியா இருக்குங்கிறது உங்க ராசிக்கு மட்டும். அப்புறம் சகோதர உறவுகளும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. குழந்தைகள் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் அசட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. ஆரோக்கிய மேம்பாடு இருக்கிறது. விளையாட்டு துறையிலையும் ஆகட்டும், அதே போல வர்த்தக துறையில் ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங் தான் தி பெஸ்ட் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஆன்லைன் ட்ரேடிங், ஆனாலும் கூட இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ஷேர் மார்க்கெட்டு இதுலெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ தான். அதில் வந்து கொஞ்சம் நம்ம கவனத்தை கொஞ்சம் நம்ம அதிகமாக பண்ணாமல் இருக்கிறது நல்லது. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது அத்தனையும் தேவையான செலவுகள், உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய செலவு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக இந்த வாரம் அமையும். ராகு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து விஸ்தாரப்படுத்துவதற்குண்டான ஒரு ராகுவாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதனால இந்த வாரம் எப்படிங்கிறது உங்களை வந்து ஏணிப்படியில் ஏற்றக்கூடிய ஒரு வாரம். அதனால நான் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலை, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல, இந்த வாரம் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம், ஏணிப்படியாகிய வாரம் அப்படின்னு சொன்ன வந்து மிகை கிடையாது. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் பிஸ்னஸ், அதே மாதிரி வீடு விட்டா ஆஃபீஸ் விட்டா வீடு. நீங்கள் சுற்றுலாலாம் நம்ம போகணும்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா இப்போதான் வந்து கொஞ்சம் எல்லாமே கைக்கூடி வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. 7 சனியில நிறைய நம்ம அனுபவிச்சுட்டதுனால இந்த வாரம் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு வாரம். படிப்புலையுமே மாணவர்களுக்குமே இந்த வாரம் வந்து எல்லாமே ஒரு 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 ஒருமுகப்பாடோட ஒரு கான்சன்ட்ரேஷனோட இருக்கக்கூடிய வாரங்கிறதுனால இந்த வாரம் வந்து கொஞ்சம் டைமையும், அதாவது உங்களுடைய எனர்ஜியும் செலவு பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் செதுக்க முடியும். அது பிஸ்னஸ் ஆகட்டும், சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஆகட்டும், ப்ராப்பர்ட்டி டீலிங் விஷயத்துல ஆகட்டும், எல்லா விதமான எஜுகேஷனல் பிஸ்னஸ் ஆகட்டும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அது பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மெடிக்கல் துறையிலே ஆகட்டும், அரசாங்கத்திலே ஆகட்டும், பிறகு அரசியலே ஆகட்டும், எல்லா விதத்திலையுமே இந்த வாரம் வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் ஃபோக்கஸ் டு த பாயிண்ட், அதுதான் என்னுடைய மெயின் தாரக மந்திரம். உங்களுக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய வாரம் இந்த வாரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சு. ரெக்கை வந்து உடைந்த இறகுகள் மீண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய வாரம். உறவுகளில் மேக்சிமம் எல்லா உறவுகள்லையுமே உங்களுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வந்து
அதாவது எல்லா சீர்கேடுகளும் சீர்மைப்படுத்தப்படும். அதனால இந்த மீனராசிக்காரர்களுக்கு அப்புறம் வாழ்க்கை துணை அமைவது, குழந்தை வரம் ஏற்படுவது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு விஷயம், உங்களுடைய மீட்டிங்கில் நீங்களே அட்டன் பண்ணுங்க, தைரியமாக அட்டன் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரொஜெக்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி கொஞ்சம் சோம்பேறி, பார்த்துக்கலாம் அப்படின்னு எக்ஸாமுக்கு ரெடி பண்ணாலும் சரி, ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணினாலும் சரி, பார்த்துக்கலாம், அந்த ஆட்டிடியூடு வேண்டாம். ஒழுங்காக பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கோல் பண்ணிடுவோம். அதனால் உங்களுடைய உழைப்பு மட்டும் கொஞ்சம் தேவை, உங்களுடைய வெற்றியை நீங்கள் சுவைப்பதற்கு. அதுதான் இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு இது மற்ற வாரங்கள் மாதிரி இல்லை, கொஞ்சம் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நல்லபடியாகவே நீங்கள் யோசிக்கலாம். புதிய வேலைகள் கிடைக்கிறது, வெளிநாடுல இருக்கிறவர்களுக்கு வேலை நிரந்தரமாவது அப்படிங்கிறது. சில பேர் கிரீன் கார்டு வேணும் அப்படிங்கிறது, அதாவது குடியுரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கூட இந்த வாரத்தில் நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு டானிக், அவங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டார்கள். அவர்கள் அப்படியே ஒரு மாதிரி எல்லாமே கை கூடும்போது, ஏன்னா பிரச்சனையை அனுபவிச்சதெல்லாம் ரொம்ப இல்லையா, அதனால ஒழுங்காக எல்லாம் நடக்குதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோடு அப்படியே போயிட்டு போகிறீங்க. இந்த வாரம் முடிவில் ஒரு நிறைவை உணரக்கூடிய ஒரு வாரமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஸ்வரூப தரிசனத்துடன் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. அதை டெய்லி ஒரு தடவை பாருங்க, உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம். அதே போன்று தினந்தோறும் துளசி செடியை பாருங்க, ரொம்ப முக்கியம். துளசி செடியை ஒரு தடவை பாருங்க, காலையில் பாருங்க. அது உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக மாற்றும். இது மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் மிகுந்த ஒரு வாரம்னு சொன்னால் மிக இல்லை. உங்களுடைய வியாதிகள் எல்லாமே அதாவது கடன்லேருந்து வெளியில் வருது, வியாதிகள்லேருந்து வெளியில் வருது, உறவுகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சங்கமமாக இருக்கிறது. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமாகவும் தெய்வ அருள் மிகுந்ததாகவும் அனைவருடன் சந்தோஷம் மிகுந்ததாகவும் அமையக்கூடிய வாரமாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். மீண்டும் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.